அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டு போஸ்ட் உம்ரா பண்ண அந்த தவாஃப் பண்ணி முடிச்சது தான் போட்டிருந்தேன். அதை தொடர்ந்து இங்கே நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு மறுநாள் எங்கே போகணுன்றது தான். ஒரு 3 டேஸ் தான் அங்கே இருந்தோம், ஸ்டே பண்ணோம். அதே ரொம்ப அருமையான அந்த அந்த மூமெண்ட் மறக்க முடியாத இது. ஜஸ்ட்டு நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மறுநாள் நாங்கள் ஃபஸ்ட்டு இது கிளாக் டவர்ன்றாங்க, இதை சுற்றி தான் எல்லாம் தங்கியிருப்பாங்க. அங்கே பண்ணி முடிக்கும் போதே அங்கே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீனிங் எவ்வளோ பேர் நடந்தாலும் அங்கே உடனே எந்த மண்ணுன்னு எதுவுமே இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு டீம் எல்லா இடத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டுருக்குது இல்லையா, கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அங்கே க்ளீன் பண்ணிட்டே இருந்தாங்க. முடிச்சுட்டு மறுநாள் டிஃபன் சாப்பிட்டு தான் கிளம்புனோம் நாங்கள். டிஃபன்னாக்கா ஹோட்டல்லையே டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ தாங்க. நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கேயே கொடுத்துருவாங்க. இங்கே எப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னலாக எல்லோரும் வர்றதுனால கான்டினென்டல் ஃபுட்டு தான் ஃபுல்லாக. எல்லாமே எதை சாப்பிட்றதுனே தெரியல. அந்த மாதிரி இட்லி தோசையெல்லாம் பார்க்க முடியல. எல்லாமே ஹமூஸு, குபூஸ், அந்த மாதிரி சிக்கன், ஃபிலாஃபில், சாலட் வகைகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே பாருங்கள். இங்கே ஸ்ட்ராபெரி தயிர் ஒன்று வச்சுருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஜாம் இருந்துச்சு, பெர்ரி ஜாம், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரெட் வகைகள்லாம் சொல்லவே முடியல, எவ்வளோ விதவிதமாக வச்சுருந்தாங்க. ஒரு ப்ரெட்டும் அது அடிக்கிறதுக்கு அழகாக இதே அழகாக இருந்துச்சு. நம்ம ஃபுட் ப்ளாகராக இருந்துட்டு கொஞ்சம் லேஸாக அதெல்லாம் எடுக்க தானே செய்வோம். என்னென்ன அங்கே இருக்குதுன்னு சொல்லி ஜஸ்ட்டு பாருங்கள். எல்லாமே குப்பூஸ்லேயும் விதத்தால் இருந்துச்சு. டோஸ்ட்டு கூட அப்போ அங்கே போட்டுக்கலாம். அதேமாதிரி எக்கு அது பாட்டு ஒரு பெரிய கவுண்டர் வச்சு எப்படி எக் வேணாலும், தக்காளி போட்டு வேணுமா, டொமேட்டோ எக்கு, ஆனியன் எக்கு, புல்சை, எதுவாக இருந்தாலும் பாயில்டு எக்கு எதாக இருந்தாலும் அங்கே போட்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரி சாஸ் வகைகள், அப்புறம் சாலட் வகைகள், அப்புறம் ஃப்ரூட்ஸு நிறையா, அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஜூஸஸ் இருந்துச்சு, இந்த டிடாக்ஸ் ஜூஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு பெரிய, அதாவது கடல் சுஸ்மெக்கா ஹோட்டலில் அந்த ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அப்படியே ஃபுட் கடல் தான் இருந்துச்சுங்களேன். ஃபுட் ஏரியா ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபுட் ஏரியா சவுதி அந்த சுஸ்மெக்கா ஹோட்டல் இது. எல்லா நாட்டு மக்களும் உலகத்தில் உள்ள வேர்ல்டு ஃபுல் உள்ள நாங்கள் மீட் பண்ணோங்க. ரொம்ப அருமையான அழகான சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட தான் முடியல, எங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி அங்கேயே கார்ன்ஃப்ளெக்ஸும் விதமாக இருக்குது, நட்ஸு. எப்படி டயட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது. கார்ன், பன்னீர், அந்த மாதிரி பன்னீர், சீஸ் வகைகள் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் கார்ன்ஃப்ளெக்ஸ் ஏரியா. இதெல்லாம் அதில் மேலே தூவி சாப்பிட்றதுக்கு உண்டான நட்ஸ் வகைகள், சியா சீடு, அந்த சீடு, பம்கின் சீடு, வேர்க்கடலை, அப்புறம் பாதாம், பிஸ்தா எல்லாமே இருந்துச்சு அதில். அது முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸு அரஃபாத் மைதானம், அங்கே வந்துட்டோம் நாங்கள். இங்கே தான் ஹாஜிகள்லாம் ஒன்று கூடுற இடம். ஹஜ்ஜிக்கு வந்தானாக்கா இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இடம். இது எல்லோரும் இங்கே கூடினா தான் ஹஜ்ஜி கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி ப்ராஃபட் முகமதும் இங்கே தான் லாஸ்ட்டாக அவங்க உரை நிகழ்த்திய இடம் இது. ரொம்ப அருமையான, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடத்துல பார்க்குறதுக்கு. அரஃபாத் மைதானம், முஸ்தலிஃபா, மினா எல்லாம் அந்த இந்த ஷைத்தானுக்கெலாம் கல்லறிவாங்களே அந்த இடம் எல்லாமே இப்போ பார்த்தோம். அங்கேயும் நிறைய குரூப்ஸ்லாம் வந்திருந்தாங்க, நிறைய பயான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே மெஹந்தி கூட இருந்துச்சு, பச்சை பசைன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதுவும் வாங்கிட்டோம். மீனா அந்த டென்ட்டெல்லாம் போடுவாங்களே அந்த இடம்லாம் காமிச்சாங்க, கூப்பிட்டு போய் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். ஃபுல்லாக இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு வந்தாக்கா இந்த இடம்லாம் வரணும், துவா பண்ணுங்கள், எங்களுக்கும் ஹஜ்ஜி பாக்கியம் கிடைக்கணும். திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாட்டு. இந்த 3 நாள் இருந்தாலும் எல்லோரும் உம்ராவுக்கு அடிக்கடி போக தான் செய்கிறாங்க. என்ன போஸ்ட்டு போடுறீங்களான்ற மாதிரி நினைப்பாங்க எல்லோரும். இப்போ என்னுடைய மெமரிக்காக நான் இங்கே போட்டுக்கிறேன் இந்த இதை. நம்ம போயிட்டு வந்தோம் இல்லையா, அந்த மெமரிக்கு. லைனாக பஸ்ஸெல்லாம் இருந்துச்சு, அங்கே டீ வரைக்கும் வாங்கி குடிச்சிட்டு சிப்ஸு வண்டி மாதிரி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே தொழுகைக்கு மஸ்ஜித் இருந்துச்சு. மாஸ்க் எல்லா இடத்துலையும் மாஸ்க் இருக்கும். நான் அந்தந்த வகத்தை அவங்களோட சேர்ந்து தொழுதுக்கிட்டோம். தொழுது முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் கிளம்புற நேரம். மறுநாள் ஜும்மாக்கு அங்கே தான் இருந்தோம் ஃபுல்லாக. ரொம்ப நல்லா இருந்துச்சு, தொழுதுட்டு வந்தோம். ரொம்ப சரியான நெருக்கடி அங்கே தொழுதுட்டு கிளம்பிட்டோம்.
இதை கீழே எல்லாம் அவங்க செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இப்போ கிளம்பி வந்து இதுக்கு போகிறோம், மதீனாவுக்கு போகணும். இதுக்கு நெக்ஸ்ட்டு மதீனா போகிறோம். அதுவும் எக்ஸைட்டிங்காக இருக்குது போய் அங்கே உள்ளே போய் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகான ஒரு ட்ரீ, அந்த ஃப்ளவர் ட்ரீ வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. எல்லோரும் அங்கேருந்து மெமரிக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எடுக்கல, அப்படியே அங்கே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரீ, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நேரில். அவ்வளோதான், முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் அங்கேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஷா அல்லாஹ் நான் மதீனா போஸ்ட்டு லேட்டராக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நிறைய டிப்ஸு, நிறையா ஒரு இது கூட இருக்குது உங்களுக்கு. நான் சொல்கிறேன், நான் எல்லாமே உங்களுக்கு. காணா போகாமல் இருக்கணும். பிள்ளைங்களெல்லாம் ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கங்க. ரொம்ப சரியான கும்பல். ஹஜ்ஜு டைமில் தான் கும்பல்னு கிடையாது, நார்மல் டைம்லேயே இப்போ அவ்வளோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஒரு குழந்தை கூட காணா போயிடுச்சு. எல்லாம் ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க. இது மாதிரி பிள்ளைங்களாம் கூப்பிட்டு போகிறவங்க பத்திரமா ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அங்கேயே போகிற வழியில் தொழுதுட்டு வரும்போது அங்கே ஒரு நம்ம பூனையும் ஞாபகப்படுத்திடுச்சு. நான் எங்கள் வீட்டு பூனை மாதிரியே இருந்துச்சு. அங்கே ஒயிட் கலர் பூனை. அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி அடுத்த ஒரு வண்டி பிடிச்சிட்டு மதீனாவை நோக்கி போனோம். இன்ஷா அல்லாஹ் நான் வந்து அப்புறமா லேட்டராக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்க்காதவங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த 2 இடத்துக்கு போனதுமே, மக்கா மதீனா 2மே போனது. நெக்ஸ்ட் ஒரு போஸ்ட்டில் சந்திக்கலாம். பாய்.